ராதிகா, இப்போது ராகுல் காந்தி ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்குவதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்றும், தமிழ் மக்களின் கலாச்சாரத்தை மற்றும் தமிழ் மக்களின் குரலை ஒருபோதும் பிரதமர் நரேந்திர மோடி அடக்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியே ட்விட்டர் பதிவு போட்டிருப்பதால் காங்கிரஸ் மற்றும் தாவேகா கூட்டணி உறுதியாகிறதா என்ற அந்த சர்ச்சை மீண்டும் வலுவடைந்திருக்கிறது. ஏற்கனவே கிரீஷ் சோடங்கர் மற்றும் எம்பிக்கள் ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர், திருச்சி வேலுச்சாமி உள்ளிட்டோர் ஜனநாயக பொங்கல் வைத்து அவர்கள் அந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஆதரவு கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வந்த சூழ்நிலையில் திமுகவிலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் இந்த சென்சார் போர்டின் அந்த சான்றிதழ் வழங்குவதில் அவர்கள் காலதாமதம் மற்றும் பல்வேறு தடைகளை விதிப்பது குறித்து பராசக்தி, ஜனநாயகன் 2 படங்களுக்குமே இந்த சிக்கல் இருந்த நிலையில் பராசக்தி திரைப்படம் வெளியாகிவிட்டது. ஆனால் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலும் அது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்சார் போர்டு தமிழக மக்களின் குரலை அடக்க முயற்சிக்கிறது. மத்திய அரசின் இந்த முயற்சி பலிக்காது என்று ராகுல் காந்தியே இந்த ட்விட்டர் பதிவை போட்டிருப்பதன் மூலமாகவும், அதற்கு இப்போது உடனடியாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தமிழக மக்களின் குரலை ராகுல் காந்தி எதிரொலித்திருக்கிறார் என்று அவர் பதிவிட்டிருப்பதன் மூலமாக தமிழக மக்களின் குரல் எது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. என்றால் பராசக்தி திரைப்படத்தை திமுகவினர் திரையரங்குகளில் கொண்டாடி வரக்கூடிய நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்துக்கான சென்சார் சான்றிதழ் பிரச்சனையில் ராகுல் காந்தியும் இப்போது ஆதரவாக அந்த திரைப்படத்திற்கு மட்டும் பராசக்தியை குறிப்பிடாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை மட்டும் அவர்கள் குறிப்பிட்டு இந்த திரைப்படத்திற்கான சான்றிதழை வழங்குவதற்கு தடுப்பதற்கு முயற்சிப்பது அது கருத்துரிமையை பறிக்கும் செயல் என்று அவர் ட்விட்டர் பதிவு போட்டிருப்பதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினர் ஏற்கனவே தாவேகா ஆதரவு நிலையை ஒரு தரப்பினர் தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் கூட்டணி பற்றி பொதுவெளியில் பேசக்கூடாது என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டு அவர்களின் குரலை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இந்த சூழ்நிலையில் இப்போது ராகுல் காந்தியே ஜனநாயகன் திரைப்படத்திற்கான அந்த சென்சார் சான்றிதழ் விவகாரத்தில் தமிழக மக்களின் குரலை ஒருபோதும் அடக்க முடியாது, தமிழக கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் நடைபெற்று வருகிறது என்றெல்லாம் குறிப்பிட்டு போட்டிருப்பதன் மூலமாக அடுத்தடுத்து இன்னும் காங்கிரஸ் கட்சியின் அடுத்த கட்ட தலைவர்கள் ஜனநாயகனுக்கு ஆதரவாக, விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்க கூடும். விஜயை பொறுத்தவரை, தாவேகா தலைவர் விஜயை பொறுத்தவரை தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வரக்கூடிய நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சியான காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விஜய்க்கு ஆதரவாக தொடர்ந்து ராகுல் காந்தி முதல் மாணிக்கம் தாகூர் வரை, ஜோதிமணி வரை அந்த கருத்துக்களை தெரிவித்தது திமுக கூட்டணியில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரஸ் போவது உறுதியாகிறதா என்ற சர்ச்சையை மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. ராதிகா.